கிடந்தனா எனக்கு முதுகெல்லாம் வலிக்கணும்னா எனக்கு சாய்மடை பொண்ணாலே அதை இழுத்து மோர்க்கடி எனக்கு இழுக்க இரு பொண்ணாலே அது சீதனமா கொடுங்களா. ஆனா இப்ப கைத்தால போட்டு தான் எனக்கு கை நோகன்னா அதுவும் பொண்ணாலே கொடுன்னு கேட்குறேன். பொண்ணால கொடுன்னா சாய்ந்து மோர்க்கடியே சொல்லக்கூடிய பொன்னாலே கொடுங்கள் அண்ணா எனக்கு உட்கார்ந்து நான் மோர் கடையிலே உண்டானால் இந்த உலக மக்கள் என்னை பெருமையாக பேசுவார்கள். எங்க அண்ணா கொடுத்த சேதனம் ஐயா அதுல உட்கார்ந்து நான் மோர் கடைக்குள்ள பெருமையாக இருக்குமே அண்ணா சொல்லணும்னா எடுத்து செல்லாமா உனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனம் வரவில்லை அம்மா. ஆனா மனமாகப்பட்டது. ஆனா ஒரு பிள்ளையாக ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் பிறந்த வீடு சதம் கிடையாது, புகுந்த இடம் தான் சொந்தம். உண்மையா இல்லைங்களா? பிறந்த இடத்துல நம்ம என்னைக்குன்னா நம்ம எல்லா போடி நம்ம வளர்த்து வந்தாலுமே பிறந்த இடத்துல சொந்தமாக புகுந்த இடத்துல தான் சொந்தம். கேட்கிறேன் எனக்கு யாரா என்ன தெரியுமா எனக்கு நின்று முகப்பாக்க சீப்பு பொண்ணாலே கொடுங்களா. அதுவும் தங்கத்தாலே கொடுங்க செல்லம்மா. இந்த பிள்ளையாக பிறந்து விட்டால் தாயோட சொத்தாகப்பட்டது யாருக்கு போய் செல்ல வேண்டும்? பிள்ளைக்கு சேர வேண்டும். அசையும் பொருளமாகப்பட்டது அனைத்துமே பெண்களுக்கு தான் சேர வேண்டும். அசையாத பொருள் சொல்றாங்க பாரு, இந்த நிலவரெல்லாம் யாருக்கு போகுது? ஆண் பிள்ளைக்கு தான் போகும். அசையும் பொருள் என்று சொல்லக்கூடிய நெகையாகப்பட்டது பொண்ணாகப்பட்டது அனைத்துமே தாய் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே உனக்குத்தான் சொந்தம். நீ எடுத்து செல்ல முன்னா எனக்கு வேற என்ன தெரியுமா எனக்கு மாடத்தில விளக்கே மாடத்திலே விளக்கேற்ற எனக்கு மணி விளக்கு பொன்னாலே, இந்த கூடத்திலே விளக்கேற்ற எனக்கு குத்து விளக்கு பொன்னாலே, எத்தனை விளக்குகளும் எனக்கு பொன்னால கொடுக்கலன்னா ஒரு பெண்ணுமே கேட்கக்கூடிய பொருளாகப்பட்டது. இது கட்டாயம் தாய் வீட்டில் தான் சென்று வாங்கி போய் அந்த வீட்டிலே நம்ம விளக்கேற்றது உண்டானால் எங்க அண்ணா கூட இருக்கிறாரு, எங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை பார்த்த உடனே ஆசையா தெரியுமா
அதனால்தான் முக்கியமா கேட்கிறேன், நீ எடுத்து செல்லம்மா. குத்து விளக்காகட்டும், அதுவும் பொன்னாலே உனக்கு தரேன். மாடத்திலே மணிவிளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மணிவிளக்கை ஏற்ற வேண்டும் என்றால் ஒரு பெண்மணியுமே விளக்கேற்றுறாங்க. போயிட்டு நம்ம அடுத்த வீட்டில் யாரு கணவர் வீட்டில் சென்று விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் அந்த விளக்கேற்றுற நேரத்தில் அந்த பொண்ணு கால் எடுத்து வச்ச நல்ல இடமா இருந்தா ஒவ்வொரு வளர்ந்து போகும். அதே பொண்ணு அந்த வீட்டிலே கால் எடுத்து வைத்து உண்டானால் மாளிகை அந்த கோபுரமா மாறும். கோபுரமாக்குறது மண் மாளிகையா மாறிவிடும். அதனால ஒரு பெண் கையில் தான் இருக்கிறது. நம்ம எப்படி வாழணுமோ அதே போல நீ வாழணுமா, சந்தோஷமாக எடுத்து செல்லமா. வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், எடுத்து செல்லமா. நாட்டுக்கு எனக்கு முக்கியமான ஒரு பொருள் வேண்டும்னா. என்னம்மா கேட்கின்றா? இது வேற கொடுத்த பொருள் எல்லாம் எனக்கு முக்கியமாக தெரியாதண்ணா. இப்ப நான் கேட்கிறேன்னா இந்த பொருளை கட்டாயம் கொடுங்கண்ணா. என்னம்மா கேட்கின்றா? என் பிள்ளைக்கு பாலூட்ட இந்த பாவை போய் நாளைக்கு எடுத்தது நாட்டிலே ஒரு மக்களை பெற்றேன்னா இந்த திரும்பப்பட்ட வயதிலே ஒரு திருக்குழந்தை பிறந்ததானால் இந்த புண்ணியவதி வயதிலே ஒரு புழு பூச்சி முளைத்ததானால் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கண்டா. எனக்கு சின்ன வயசுல பாலாட்டி சீராட்டி எனக்கு பாலாடை ஊட்டி வளர்த்தியண்ணா. எனக்கு அந்த பாலாட சீதனமா கூட அண்ணா. எனக்கு அந்த பாலாட சீதனமா கொடுண்ணா. கேட்கின்றாள். நாட்டிலே சென்று 10 மாதம் நான் சுமந்து பெற்ற பிள்ளைக்கு பாலாடு நான் போய் பாலை விட்டு நான் வளர்த்த வேண்டுமே. அந்த பாலாடு எனக்கு பொன்னால கொடுன்னு கேட்கிறியே, எடுத்து செல்லம்மா. தாய் மாமன் கொடுத்த சீதனமாகப்படுறதுனா கண்ணே, சீராட்டி தாளாட்டி வளர்க்கக்கூடிய தாய்க்கு தான் தெரியுமா. கற்றவருக்கு தெரியுமா கல்வியோட அருமை, பெற்றவருக்கு தெரியுமையா பிள்ளையோட அருமை. நாங்கள் பிள்ளை என்றது எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா பிள்ளை இல்லாத குறையை நீக்க வேண்டும் என்றால் எங்க தங்கை மட்டும்தான் இருந்தா. ஆனா என் தங்கை என்னை விட்டு போது செல்ல ஒரு நேரத்தில் அந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறகு உண்டானால் பாலாட கேட்கின்ற நீ எடுத்து செல்ல நாட்டுக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வேற என்ன தெரியுமா வேணும்னா
நேர்ந்து விட்டது அண்ணா. நான் ஒருவேளை தாய்நாடு மன்னவர் வீட்டுக்கு சென்றதை உண்டானால் இதுக்கு மேல உன் மூஞ்ச பார்ப்பனா தெரியாது. எங்கள் அண்ணன் மூஞ்சி நான் பார்ப்பனா தெரியாது அண்ணா. இந்த தாய்நாட்டு மண்ணு ஒரு பிடி எனக்கு கொடுத்ததே உண்டானால் இந்த மண்ணிலே உங்களை போல ஒரு உருவம் செய்து நாளைக்கு எனக்கு என் மக்கள் வயிற்றிலே மக்கள் பிறந்ததை உண்டானால் அத பாரடா உன் மாமன் முகத்தை, உன் தாய் மாமன் முகத்தை பாரடா. என்னை தூக்கி வளர்த்த எங்கள் அண்ணன் எனக்கு பார்த்தோம் இல்லையா அண்ணன், இவர்தான் உன் மாமன் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வளர்ப்பேன் அண்ணா. என் அண்ணன் இல்லாத குறையை நான் என் அண்ணன் முகத்தை பார்த்து தீர்த்துக் கொள்வேன். இந்த தாய்நாட்டு மண்ணு எனக்கு ஒரு பிடி கொடுண்ணா. என்னை போலவே ஒரு உருவத்தை செய்து உன் பிள்ளைக்கு எடுத்துக்காட்டாக நான் எடுத்து வளர்த்து நான் வாலிபம் செய்வேன்னா தாய் மண்ணு கொடுன்னு கேட்க எடுத்து செல்லமா நான் மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். இந்த தாய் மண்ணாகப்பட்டது இந்த மண்ணை குடிப்பதற்கும் மறந்து விட்டானே அண்ணன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லாவிட்டாலும் நாட்டு மக்கள் சொல்லாது இருக்க வேண்டும். அதனால இந்த மண்ணாகப்பட்டது நீ எடுத்து செல்லாம உன் நாட்டுக்கு எடுத்து சென்று வாமா. அம்மா இருந்தாலும் ஒரு வார்த்தை என்னம்மா கேட்கின்ற அண்ணா, நான் பிறந்த வீடு அண்ணா, எனக்கு இன்னும் என்ன தெரியுமா வேணும்? எனக்கு பாக்கு சுருள் மடிக்க பாங்கி மாத்தாதிகளும், எனக்கு வெட்டியில சுருள் மடிக்க எனக்கு தோழி மாத்தாதிகளும் கூடவே வேணும். எனக்கு அந்த நாட்டிலே போய் சென்று நான் வேலை செய்ய முடியாதன்னா எனக்கு தாதிமார்கள் வேண்டும். என்னோட நாட்டிலே எத்தனையோ பேர் இருந்தார்கள். என் தங்கைக்கு காலால செய்யக்கூடிய வேலை கையால செய்வாங்க எங்க தங்கச்சிக்கு. அந்த நாட்டிலே போய் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னா தாதி பெண்கள் என்று சொல்லக்கூடிய தாதி பெண்கள் கொடியா அனுப்பினா அவங்க வந்து எனக்கு வேலை செய்யிட்டா எடுத்து செல்லுமா, அவங்களை கூட்டி செல்லுங்கள். உனக்கு தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. நீ யாருக்கு தேவையோ அனைவருமே கூட்டி செல்லுமா நாட்டுக்கு. நான் போவா நாட்டுக்கு சென்று வாமான்னு சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது என் நாவிலே வரவில்லை. காரணம் என்ன? இது நாள் முறை அன்று நாள் இருந்து இன்று நாள் வரைக்கும் அண்ணா 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 என்ற ஆசையுடன் அழைத்தாய். ஆனா அந்த மறுபடியும் அந்த வார்த்தையாகப்பட்டது நான் காதிலே கேட்க போறேனா கேட்க மாட்டேன். அதனால உன் நாட்டுக்கு நீ சென்று வாமான்னு என்னால் சொல்லக்கூட முடியவில்லை. அம்மா ஒரே ஒரு ஆசைண்ணா. என்னம்மா? ஒரே ஒரு ஆசை. சொல்லுமா. செய்யறேன்னா சொல்லுமா, என்னம்மா கேட்கின்ற? பொன்னான வாழ்க்கிறது இதுதான் வரை காலை எழுந்து
அன்று தானே ஒரே வார்த்தை கூப்பிடுண்ணா. இதுக்கு மேல இந்த வார்த்தையை காதல கேட்பணும் கேட்க மாட்டோம் தெரியலண்ணா. என்ன தங்கான்னு கூப்பிடுண்ணா. நற்குணசேகரே நல்ல தங்கா. இந்த வார்த்தை கேப்பட தெரியாதண்ணா. திருப்பி உடன் பிறப்பேனும் என்ன தங்கான கூப்பிடுறதுக்கு யாருன்னு அந்த நாட்டுல இருக்காங்க. நாட்டிலே சென்று அண்ணா எனக்கு துயரம் என்று சொல்லக்கூடிய கஷ்டம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கடுதாசி போட்டது உண்டானால் இந்த அண்ணனாகப்பட்டவன் நான் கால் கடந்து ஓடு வந்து பார்ப்பேன். அம்மா ஒரு ஓலை எழுதி போடுமா. ஓலை எழுதி போட்டது உண்டானால் இந்த பாவியான அண்ணனாகப்பட்டவன் உன்னோட கஷ்டத்தை தீர்ப்பதற்காக நான் ஓடோடி வந்து பார்ப்பேன். அம்மா கஷ்டம்னு வந்துட்டா எனக்கு ஒரு ஓலை ஒரு கடுதாசி மட்டும் எனக்கு போடுமா. ஆனா அது போட்டால் மட்டும்தான் இந்த அண்ணனாகப்பட்டவன் உண்டேன் உறங்குவேன். அம்மா அதனால தங்கா என்று வார்த்தைன்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணாவே மறந்துடாத. ஒரு பொழுதும் தங்கைய மறந்துடாதண்ணா. பாவிண்ணா என்ன மறந்துடாதண்ணா. நான் பெத்தவளை தின்ன பாவிண்ணா என்ன மறந்துடாதண்ணா. சொல்லாத. விதியை வெல்ல வேந்தனாலும் முடியாது. வருவதை வந்தால் வழியில் தங்காது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அதனால அந்த தாய் இல்லாத குறியை நித்தி நான் வளர்த்தேன். அம்மா அந்த குறியாகப்பட்டது மறுபடியும் தாய் இல்லைன்னு சொல்லாதம்மா. அதனால நாட்டுக்கு சென்று வாமா. சிறப்பாக சென்று வாமா. பயப்படாதம்மா. இருந்தாலும் அண்ணா என் நாட்டிற்கு செல்கிறேன். சென்றாலும் என்னை வளர்த்ததெல்லாம் நீங்களா இருந்தாலும் என்னை பார்த்து வளர்த்தது இந்த ஊர் மக்கள். ஆமா இந்நாட்டு மக்கள். கேளும் இந்நாட்டு மக்களிடமும் நான் ஒரு வார்த்தை போயிட்டு வரேன்னு போட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. இந்த பாவி நல்ல தங்கம்மா இத பிறந்த நாட்டை விட்டு என் அண்ணாவை விட்டு நான் புகுந்த வீடு போறேம்மா. போயிட்டு வரட்டுங்களம்மா. புகுந்த வீடு போயிட்டு வரேங்கம்மா. நான் போயிட்டு வரேங்கம்மா.